என்ன நம்பரில் பேர் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும்? ஆண்களாக இருந்தால் ஒரு எண், பெண்ணாக இருந்தால் ஒரு எண். ஏங்க நீங்கள் ஆணுக்கு ஒரு எண் பெண்ணுக்கு ஒரு எண்ணுன்னு வைக்கிறீங்க? அந்த தேதி கொண்டவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையிலே எந்த சுகத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாது. வசதியான இடத்துல பிறந்து இருந்தால் கூட இவங்க மட்டும் தனிச்சே இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த தேதி வந்துட்டு முன்னோர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு தேதி. அந்த முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி ஆண்களை தான் வந்து அதிகமாக தொடும். அது ஒரு ஃபார்முலா. அதனால தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி சொல்கிறோம். இதை இப்படி செஞ்சால் தான் அது கரெக்டாக லீட் ஆகும். அந்த பவரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கா சரியாக போகும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகராஜால் உங்களுடன் பல புதிய தகவலுடன் உரையாட வந்து உள்ளேன். இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அனைவரிடம் இருக்கத்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படி என்றால், ஒரு எண். அந்த எண் இப்போ ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம். அவருக்கு அந்த எண் ஆண்களாக இருந்தால் ஒரு எண், அதே பிறந்த தேதி பெண்ணாக இருந்தால் ஒரு எண். அப்படி என்றால் உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். ஒரு பிறந்த தேதி 3/3/1986 இப்படி ஒரு பிறந்த தேதி இருக்கிறது. இந்த பிறந்த தேதிக்கு ஆணாக இருக்கும் பட்சத்தில் என்ன நம்பரில் பேர் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும்? இவர்களால் காரியத்தை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இவர்களால் காரியத்தை எல்லா இடத்துலையும் அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி என்றால் 99 வைக்க வேண்டும். ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பவர். இதில் வந்துட்டு நம்மளே சொல்கிறோம் இல்லையா, ஒரு எண்ணு வந்து ஆணாக இருந்தால் ஒரு பவர், பெண்ணாக இருந்தால் ஒரு பவர். அதே தான் பேர் அமைக்கும்போது அதே சேம் கான்செப்ட் தான். அந்த எண் ஆணுக்கு அமைக்கும்போது ஒரு எண்ணாக இருக்கணும், பெண்ணுக்கு அமைக்கும்போது ஒரு எண்ணாக இருக்கணும். லேடி ஜென்ஸுக்கு வித்தியாசப்படும். அதே 3/3/1986 3ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் 1986 வருடம் பிறந்தவங்களுக்கு பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நம்பரில் பேர் வைக்கலாம் அப்படி என்றால், ஆணுக்கு 99 சொன்னோம், பெண்ணுக்கு 36 அப்படித்தான் வைக்கணும். காரணம், அந்த எண்ணினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவல் ஆஸ் ஏ பர்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3/3/1986 பார்த்திங்கனாவே, நீங்கள் அதுக்கே ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏங்க நீங்கள் ஆணுக்கு ஒரு எண் பெண்ணுக்கு ஒரு எண்ணுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே கேள்வி இருக்கும். கேட்க முடியல, ஆனால் கேட்பீங்க. உங்களுக்குள்ளே கேட்கத்தானே தோணும். ஏன் அப்படி மாற்றிக்கிறீங்க? எல்லாம் மனுஷன் தானே. அப்படி அடுத்து இன்னொருத்தர், எல்லாருமே மனுஷன் தானே, ஆண் என்ன பெண் என்ன? இல்லை, கடவுள் அப்படி தானே சொல்கிறாரு. அப்படி தானே அந்த சக்தியை படைச்சிருக்கிறார். ஆண் சக்தி வேறு பெண் சக்தி வேறு தானே சொல்கிறார். எண்ணும் அப்படி தானே இருக்கும். எல்லாத்துலேயுமே அப்படி தானே இருக்குது. கடலும் ஆண் அலை பெண் அலைன்னு வருது, மலையும் ஆண் மலை பெண் மலைன்னு இருக்குது. மனுஷன் ஆண் பெண்ணை தவிர்த்துட்டு இயற்கையிலையும் அப்படி தானே இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம போகிறோம்ல, பீச்சுக்கு போனால் கடலில் ஆண் அலை வருது பெண் அலை வருதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அது உண்டு தானே. அதேமாரி மலையும் இருக்குது. ஆண்மலை பெண்மலை. ஆண்மலையில் தான் சிலை வடிப்பாங்க சிற்பி. அதுமாரி எல்லாத்துலேயும் இருக்குது. ஆண் பெண்ணுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போது அந்த பவர் வித்தியாசப்படுது. ஆணுக்குன்னு ஒரு பவர். அது மாதிரி இப்போ இந்த 3/3/1986 பை பர்த்லேயே வந்துட்டு இந்த எண்ணுக்கு என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அந்த தேதி கொண்டவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையிலே எந்த சுகத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாது அப்படின்னு அந்த தேதி சொல்லுது. நான் சொல்லலை. எந்த சுகத்தையும் அனுபவிக்க விடாது. தனிச்சு தான் அவங்கள இருக்கிற போல் சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அவர்கள் நடுத்தர வகுப்பில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை ரொம்ப மிக வசதியான இடத்துல பிறந்து இருந்தால் கூட இவங்க மட்டும் தனிச்சே இருப்பாங்க. ஃபேமிலியில் ஒட்டாமலே இருப்பாங்க. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சில பேர் கல்யாணமே வேணான்றவாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணால் கூட பிரச்சனையை கொடுத்துரும். இப்படி நிறைய விஷயம் அந்த
அதுக்கு காரணம் வந்து அந்த அந்த தேதி வந்துட்டு முன்னோர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு தேதி. அந்த முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி ஆண்களை தான் வந்து அதிகமாக தொடும், பெண்களையும் தொடும், ஆண்களை தான் அதிகப்படியாக அது தாக்கும். அதனுடைய தாக்கம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் அந்த இயற்கையிலே அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து வேறு வித்தியாசங்கள் படுது. அதனால் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எண் வந்துட்டு அதனால தான் அதுக்கு 99 வைக்கும்போது அதனுடைய பவரை வந்துட்டு அது மிக அபரிதமான பவர். அதை கரெக்டாக காம்பன்சேட் பண்ணக்கூடிய நம்பர் 99. அது பெண்களாக இருந்தால் சரிங்க சார், சரிங்க ஐயா, இப்போ பெண்களாக இருந்தாலும் அதே முன்னோர்களுடைய தாக்கம் இருக்க தானே செய்யும், இருக்கும். ஆண்கள் அளவுக்கு இருக்காது. ஆண்களுக்கு நேராக வந்து அது தாக்கும், பெண்களுக்கு இன்டைரக்டாக வந்து தாக்கும். அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் குறைவாயிரும். அதனால் அந்த நியூமராலஜி அமைக்கிறது வந்து அதுலேயும் வித்தியாசம். அது ஒரு மெத்தடு, அது ஒரு ஃபார்முலா. அதனால தான் நம்ம ஃபார்மெட் நியூமராலஜி சொல்கிறோம். அது ஒரு ஃபார்மெட்டு. இதை இப்படி செஞ்சால் தான் அது கரெக்டாக லீட் ஆகும். அது கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அழைத்து செல்லும் ஃபேமிலியை. அப்படி ஒரு பவர் அது. அந்த பவரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கா சரியாக போகும். அதுக்கு தான் சில பேர் கேட்பாங்க, அது சரி ஐயா, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு பார்த்தா போதுமா, எல்லாத்துக்கும் பார்க்கணுமா, அப்படி சில பேருக்கு இருக்கும். பொதுவாக நான் சொல்கிறது அதெல்லாம் அவங்க என்ன இதெல்லாம் ஃபேட்டு கர்மாவுக்கு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள். அதனால் நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு எப்போ விதி பயன் பர்மிட் பண்ணுதோ அப்போ தான் அவங்கள பார்க்குறதுக்கு அவங்கள பார்க்க அலோவ் பண்ணும். சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் 5 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் அவங்களுக்கு பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை சார், எனக்கு பார்த்தது சரி, ஆனால் என் ஒய்ஃபுக்கும் என் பசங்களுக்கு பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அது சரி, அது நான் பார்க்காதது தப்பு பண்ணிட்டேன், பார்த்து இருந்திருக்கணும், ஏன் விட்டேன்னு தெரில. ஆமாங்க, நீங்கள் பார்க்குறது கரெக்டு, இல்லை ஐயா சொல்லி தான் நான் பார்த்துருப்பேன். அதை சில பேர் புரிஞ்சுப்பாங்க. இல்லைங்க, அது எங்களுக்கு எப்போ விதி இருக்கோ அப்போ தான் பார்க்க போகிறோன்னு அவங்களே சொல்லிப்பாங்க. சில பேர் உரிமையோடு கேட்டுப்பாங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்ட்டு. நான் சொல்லுவேன், நான் சொன்னால் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் சொன்னேங்கிற காரணத்துக்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது எப்படி வரும்? நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ உதாரணம் நான் இப்படி சொல்கிறேன். நான் திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட நியர்லி 38 39 40 வருஷமாக போயிட்டு வரேன்னு வைங்களேன், அது வேறு விஷயம். அப்போ ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா என் கூட வந்துட்டு ஒரு 5 பின்னாடியே வண்டிங்க வரும் காரில். என் பின்னாடியே ஒரு 5 வண்டி 6 7 வண்டி கூடவே வருவாங்க. என் கூட தரிசனம், என் கூடயே கிரிவலமும் சுற்றுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போகும்போது அதில் சில பேர், ஐயா நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்களாம் சொல்லிப்பாங்க, ஐயா போகிறேன் நம்மளும் போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஐயா போகிறீங்க அதுன்னு சொன்னதுக்காக நான் வரேன் அப்படிம்பாங்க. அது என் காதில் அப்படியே விழுந்தது. எதுக்கு எனக்காக இவர் வரணும்? நீ சாமி கும்பிட்டா உனக்கு நல்லது, எனக்காக எதுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அப்படி யார் சொன்னாங்களோ அடுத்த மாதத்துல அவங்கள வர வேணான்னு சொல்லியிருப்பேன். எனக்காக வர தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் சாமிக்கிட்ட கும்பிட்டா நான் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. எனக்கு என்ன இருக்குது? அதனால் கூப்பிட்டு சொல்லிடுவேன், இனிமேல் அவங்க வர வேணான்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படியே இருந்து 4 உடல் அப்படியே போய் அப்புறம் நானும் கூட யாரோ ஒரு ஆள் 2 அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிட்டேன். ஒரு சிலர் நான் வரைக்கும் தனியாக கூட போயிடுவேன். எனக்கு வேணால் நான், உங்களுக்கு வேணால் நீங்கள் போங்க, கூட வரணும்னா வாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். அதேமாதிரி எண்களும் அதே தான். உங்களுக்கு ஃபேட்டு எப்போ பர்மிட் பண்ணுதோ அப்போ நீங்கள் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லை ஐயா சொன்னீங்க அதனால தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு அது சரியாக வராது இல்லையா? ஒருத்தர் சொல்லி சாப்பிட்றத நான் சொல்லலாம், வந்து அவங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படிலாம் சொல்லலாம், அது சொல்லலாம். இது விதி சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். அதான் எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ அதனால் வந்து இதெல்லாம் சிலதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே பேச்சுவாக்கில் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பேச்சுவாக்கிலெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்க முடியாது. விதிகள் சம்மந்தப்பட்டது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் நான் அதை
என்ன அளவுக்கு எவ்வளோக்கு பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட் இல்லை. நான் இங்கே இருந்தாலும் சரி, வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களை பார்க்க வந்தாலும் சரி, அதை இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொடுத்த தகவல் அனைத்தும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புது தகவலுடன் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.